கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் சாலையில் கோவை மாநகராட்சி சார்பாக இந்தியாவின் தேசிய விலங்கான புலியின் திருவுருவ சிலை திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனை கோவை மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் திறந்து வைத்தார். சுமார் 12 அடி நீளத்தில் 900 கிலோ எடையுடன் முன்னங்கால்களை தூக்கி பாயும் நிலையில் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் சாலையில் இந்திய திருநாட்டின் தேசிய விலங்கான புலியின் சிலை கோவை மாநகராட்சி சார்பில் நிறுவப்பட்டது. இதன் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனை கோவை மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன், கொங்கு நாடு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் செயலர் வாசுகி ஆகியோர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய கொங்கு நாடு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் செயலர் வாசுகி கூறியதாவது: ஜூலை 29 உலக புலிகள் தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் புலிகளை பாதுகாக்க வேண்டும், புலிகள் தினத்தை உற்சாகமாக அனுசரிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் கொங்கு நாடு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சார்பாக இந்த சிலை வடிவமைக்கப்பட்டு மாநகராட்சி சார்பாக இங்கு நிறுவப்பட்டுள்ளது. இதன் பராமரிப்பு செலவுகளை கொங்கு நாடு கல்லூரி ஏற்றுள்ளது. இந்த சிலையை பார்க்கும் பொழுது அனைவருக்கும் புலி குறித்த எண்ணங்கள் நினைவில் ஏற்படுத்தும் என தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியின் பொழுது தமிழ்நாடு வன மேம்பாட்டு மற்றும் ஆனைமலை புலிகள் காப்பக இயக்குநர் வெங்கடேஷ், மாவட்ட வன அலுவலர் ஜெயராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இச்சிலையை சென்னையைச் சேர்ந்த ஃபிளாஷிப் மீடியா நிறுவனத்தைச் சேர்ந்த சதீஷ்குமார் மற்றும் மகாபிரபு ஆகியோர் வடிவமைத்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது.